விரோதம் என்பது நமது வாழ்க்கையிலே நம் மூலமாகவோ அல்லது பிறர் மூலமாகவோ மற்றவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிறதோ அல்லது நமது வாழ்க்கையிலே நடைபெறுகிறதோ அதை நாம் அறிந்துதான் வைத்திருக்கிறோம். இந்த விரோதமான செயல்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தோற்றத்தை அது நமக்கு காண்பிப்பது இல்லை. அது பல ரூபங்களிலே நம்மை சந்திக்கிறது. ஏன் இவ்விதமான விரோத செயல்களை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கு நாம் அடையாளம் காணும்படியாக ஒரு உருவம் இல்லாமல் இருக்கிறது. அது உருவமே இல்லாதவன், அவனை சரியாக உருவகப்படுத்தி நாம் புரிந்து கொள்ள முடியாதவன் ஒருவன் இருக்கிறான். அவனை விவிலியம், பரிசுத்த வேதாகமம் எதிராளி, சத்துரு, சாத்தான் இப்படியான வார்த்தைகளினாலே அங்கே எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்லப்படுகிறது. அவன் யாரையாவது பயன்படுத்தி அவர்கள் மூலமாக வருகிறான். உதாரணத்துக்கு ஆதியாகமத்திலே அவன் அந்த கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி ஒரு உண்மை நிலையை அவர்களுக்கு மறைத்து புதிதான ஒன்றை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவன் கையாண்ட விதம் ஒரு சர்ப்பம் என்ற ஒரு உருவத்திலே அவன் வருகிறான் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்திருந்தார். அவர் அதை நல்லது என்று கண்டிருந்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். அவர் தாம் படைத்தது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டிருந்தார். அவர் எதையெல்லாம் நல்லது என்று கண்டிருந்தாரோ அந்த நல்லதிலே இருந்து ஒன்றை அவன் பயன்படுத்தி அவ்வழியாக அவன் அவர்களுக்கு தீங்கு செய்கிறான். அவர்களுடைய சமாதானத்தை குலைக்கிறான். அவர்களுக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்திலிருந்து அவர்கள் வழி விலகி போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவன் அந்த சர்ப்பம் வழியாக நம்மை கெடுக்கிறான், நம்மளை வஞ்சிக்கிறான் என்பதை அறியாதிருக்கிற ஒரு நிலையில் தான் நாமும் இருக்கிறோம். இன்று கூட அவன் யார் ரூபத்திலாமோ வருகிறான். இந்த வேதத்திலே 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவனுடைய சாயல், அதை சர்ப்பம் என்றே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ப்பத்தின் சாயலிலே அவன் தலையிடுகிறான் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொன்று அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம், அதிலே அவன் சிங்கம் அந்த சாயலிலும் வருகிறான் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிகிறான் என்று சொல்லி. ஆக அருமையானவர்களே, இந்த உருவங்களை அவன் எதையாவது ஒரு உருவத்தை பயன்படுத்தி அவன் ஒரு தீய வழியிலே நம்மை வழி நடத்துகிறான். விரோத சிந்தனைகளை நம்மிடத்திலே அவன் வளர்க்கிறான். அருமையானவர்களே, கணவன் மனைவி அல்லது குடும்பத்திலே தாயின் தகப்பன் பிள்ளைகள் உறவு முறைகளிலே நமது சகோதரர்கள் சகோதரிகள் இனபந்தம் இப்படி நாம் ஜனங்களை நாம் சந்திக்கிற பொழுது அதிலே விரோத மனப்பான்மையை காண்பிக்கிற ஒரு சுபாவம் வருகிறதா? மக்களை புரிந்து ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலை இல்லாமல் சீர்கேடு வருகிறதா? அவைகள் எல்லாம் விரோதி, அதாவது நமக்கு விரோதியானவன், எதிரானவன், சத்துரு, சாத்தான், பிசாசு என்பவன், அவனுடைய தந்திர வேலைகள். இதிலே நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து அவனை அடையாளம் கண்டுபிடித்து கொண்டால் குடும்பத்திலே சமாதானம். இந்த அறிவை அடைவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் பலன் வேண்டும். தேவனோடு கூட உள்ள ஒரு உறவு நமக்கு வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அதை நமக்கு கொடுக்க முடியும். நமது எதிரி நம் மூலமாக வருகிறதை கண்டுபிடித்து சுக வாழ்வு அடைய தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.